ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மே மாத நடப்பு நிகழ்வுகள் 2022 தேர்வு. இலங்கைக்கு உதவ உலக வங்கி எத்தனை கோடி கடனுதவி வழங்கியுள்ளது? இலங்கைக்கு உதவ உலக வங்கி எத்தனை கோடி கடனுதவி வழங்கியுள்ளது? ரூபாய் 5430 கோடி. உலகின் முதல் நானோ யூரியா திரவ ஆலை அமைந்துள்ள மாநிலம் எது? உலகின் முதல் நானோ யூரியா திரவ ஆலை அமைந்துள்ள மாநிலம் எது? குஜராத். தமிழக முதல்வர் எங்கு அமையவுள்ள செயற்கை புல் கால்பந்து மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டினார்? தமிழக முதல்வர் எங்கு அமையவுள்ள செயற்கை புல் கால்பந்து மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டினார்? சென்னை. கீழ்கண்ட எந்த பகுதியில் பன்மாதிரி போக்குவரத்து பூங்கா அமைய உள்ளது? கீழ்கண்ட எந்த பகுதியில் பன்மாதிரி போக்குவரத்து பூங்கா அமைய உள்ளது? சென்னை. உலக பொருளாதார மன்றத்தின் பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு 2021 வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவின் இடம் என்ன? உலக பொருளாதார மன்றத்தின் பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு 2021 வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் இடம் என்ன? 54வது. செசபிள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் செஸ் போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்தியர் யார்? செசபிள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் செஸ் போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்தியர் யார்? பிரக்ஞானந்தா. 2022 ஆண்டிற்கான குவாட் சர்வதேச உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? 2022 ஆண்டிற்கான குவாட் சர்வதேச உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? ஜப்பான். பிரதமர் மோடியின் தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? பிரதமர் மோடியின் தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? விவேக் குமார். குஜராத் கிஃப்ட் சிட்டியில் மண்டல அலுவலகம் அமைக்கப்படும் என அறிவித்துள்ள அமைப்பு எது? குஜராத் கிஃப்ட் சிட்டியில் மண்டல அலுவலகம் அமைக்கப்படும் என அறிவித்துள்ள அமைப்பு எது? பிரிக்ஸ் வங்கி. உலகளவில் எந்த நாடு அனைத்து வித மாசுபாட்டால் ஏற்படும் உயிரிழப்புகளில் முதலிடம் பெற்றுள்ளது? உலகளவில் எந்த நாடு அனைத்து வித மாசுபாட்டால் ஏற்படும் உயிரிழப்புகளில் முதலிடம் பெற்றுள்ளது? இந்தியா. ஹெலிகாப்டரில் இருந்து கப்பல்களை தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட இடம் எது? ஹெலிகாப்டரில் இருந்து கப்பல்களை தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட இடம் எது? ஒடிசா. 2022 ஆண்டிற்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் வெண்கலப் பதக்கம் வென்றவர் யார்? 2022 ஆண்டிற்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் வெண்கலப் பதக்கம் வென்றவர் யார்? PV சிந்து. CIA-யின் முதல் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாக நியமிக்கப்பட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் யார்? CIA-யின் முதல் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாக நியமிக்கப்பட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் யார்? நந்த் மூல்சந்தானி. இந்தியாவின் புதிய வெளியுறவு செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்தியாவின் புதிய வெளியுறவு செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? வினய் மோகன் குவாத்ரா. நிதி ஆயோக் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? நிதி ஆயோக்கின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சுமன் பெரி. பிரதமர் நரேந்திர மோடியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தருண் கபூர். உலகின் மிக உயரமான வானிலை ஆய்வு நிலையம் எந்த சிகரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது?
உலகின் மிக உயரமான வானிலை ஆய்வு நிலையம் எந்த சிகரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? எவரெஸ்ட். அனைத்து மாநில சுகாதார அமைச்சர்கள் மாநாடு எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? அனைத்து மாநில சுகாதார அமைச்சர்கள் மாநாடு எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? குஜராத். நடப்பாண்டில் எந்த மாநிலம் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்க உள்ளது? நடப்பாண்டில் எந்த மாநிலம் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்க உள்ளது? தமிழ்நாடு. 4200 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தியதற்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? 4200 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தியதற்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? மயிலாடுதுறை. இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராஜீவ் குமார். மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை விருதுகளை பெற்ற தமிழக ஊராட்சிகள் எத்தனை? மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை விருதுகளை பெற்ற தமிழக ஊராட்சிகள் எத்தனை? 12. இலங்கையின் புதிய பிரதமராக பதவியேற்றவர் யார்? இலங்கையின் புதிய பிரதமராக பதவியேற்றவர் யார்? ரணில் விக்ரமசிங்கே. இந்தியா எந்த உணவு தானியத்தின் ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளது? இந்தியா எந்த உணவு தானியத்தின் ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளது? கோதுமை. புனிதர் பட்டம் பெற்ற இந்தியாவின் முதல் சாதாரண மனிதர் தேவசகாயம் பிள்ளை எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? புனிதர் பட்டம் பெற்ற இந்தியாவின் முதல் சாதாரண மனிதர் தேவசகாயம் பிள்ளை எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? கன்னியாகுமரி. யானை தந்தத்திலான அணிகலன் எங்கு நடத்தப்பட்ட அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? யானை தந்தத்திலான அணிகலன் எங்கு நடத்தப்பட்ட அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? வெம்பக்கோட்டை. எவரெஸ்ட் சிகரத்தில் 16 முறை ஏறிய நேபாளத்தை சாராத முதல் வீரர் யார்? எவரெஸ்ட் சிகரத்தில் 16 முறை ஏறிய நேபாளத்தை சாராத முதல் வீரர் யார்? கென்டன் கூல். முழுவதும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட INS சூரத் மற்றும் INS உதயகிரி கப்பல்களின் சேவைகளை நாட்டிற்கு அர்ப்பணித்தவர் யார்? முழுவதும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட INS சூரத் மற்றும் INS உதயகிரி கப்பல்களின் சேவைகளை நாட்டிற்கு அர்ப்பணித்தவர் யார்? ராஜ்நாத் சிங். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட பேரறிவாளன் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது? முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட பேரறிவாளன் எந்த சட்டப்பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது? சட்டப்பிரிவு 142. தென்கொரியாவில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை 2ஆம் நிலை போட்டியில் ரீஹவ் மகளிர் அணிகள் பிரிவில் இந்தியா எந்த பதக்கம் வென்றது? தென்கொரியாவில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை 2ஆம் நிலை போட்டியில் ரீஹவ் மகளிர் அணிகள் பிரிவில் இந்தியா எந்த பதக்கம் வென்றது? வெண்கலம். கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் அமைப்பின் 2021ஆம் ஆண்டுக்கான இயல் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் அமைப்பின் 2021ஆம் ஆண்டுக்கான இயல் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆரா வேங்கட சலபதி. உதகை 124வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? உதகையில் 124வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? மு.க. ஸ்டாலின். ஜோர்டானில் நடைபெற்ற சர்வதேச பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஜோர்டானில் நடைபெற்ற சர்வதேச பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது?
12. குரங்கு அம்மை நோய் முதலில் எந்த ஆண்டு மனிதர்களில் கண்டறியப்பட்டது? குரங்கு அம்மை நோய் முதலில் எந்த ஆண்டு மனிதர்களில் கண்டறியப்பட்டது? 1970. போங்கோ சாகர் கடற்பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? போங்கோ சாகர் கடற்படை பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? இந்தியா மற்றும் பங்களாதேஷ். சர்வதேச புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய மொழி எழுத்தாளர் யார்? சர்வதேச புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய மொழி எழுத்தாளர் யார்? கீதாஞ்சலி ஸ்ரீ. இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார்? இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார்? விவேக் குமார். கேரள மாநிலத்தில் பரவும் வெஸ்ட் நைல் என்ற வைரஸ் எதன் மூலம் பரவுகிறது? கேரள மாநிலத்தில் பரவும் வெஸ்ட் நைல் என்ற வைரஸ் எதன் மூலம் பரவுகிறது? கொசு. கோவா மாநிலம் உருவான தினம் எது? கோவா மாநிலம் உருவான தினம் எது? மே 30. முதல் முறையாக ஒமிக்ரானின் BA.4 மற்றும் BA.5 வகை பாதிப்பு எந்த மாநிலத்தில் ஏற்பட்டுள்ளது? முதல் முறையாக ஒமிக்ரானின் BA.4 மற்றும் BA.5 வகை பாதிப்பு எந்த மாநிலத்தில் ஏற்பட்டுள்ளது? மகாராஷ்டிரா. துபாய் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவை சார்ந்த தங்கம் வென்ற வீரர்கள் யார்? துபாய் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவை சார்ந்த தங்கம் வென்ற வீரர்கள் யார்? பிரமோத் பகத் மற்றும் மனிஷா. 75வது சர்வதேச கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த ஆவணப்படத்திற்கான கோல்டன் ஐ தங்க கண் விருதை வென்ற இந்திய இயக்குனர் யார்? 75வது சர்வதேச கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த ஆவணப்படத்திற்கான கோல்டன் ஐ தங்க கண் விருதை வென்ற இந்திய இயக்குனர் யார்? சரணத் சிங். இந்தியாவிலேயே முதன் முறையாக எந்த மாநிலத்தில் ட்ரோன் மூலம் தபால்கள் டெலிவரி செய்யப்பட்டுள்ளது? இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த மாநிலத்தில் ட்ரோன் மூலம் தபால்கள் டெலிவரி செய்யப்பட்டுள்ளது? குஜராத். மருத்துவ சுற்றுலா மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என கூறியவர் யார்? மருத்துவ சுற்றுலா மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என கூறியவர் யார்? ராம்நாத் கோவிந்த். செசபிள் மாஸ்டர் ஆன்லைன் செஸ் போட்டியில் தமிழ்நாட்டை சார்ந்த பிரக்ஞானந்தா எத்தனையாவது இடத்தை பிடித்தார்? செசபிள் மாஸ்டர் ஆன்லைன் செஸ் போட்டியில் தமிழ்நாட்டை சார்ந்த பிரக்ஞானந்தா எத்தனையாவது இடத்தை பிடித்தார்? 2வது இடம். இந்திய ராணுவத்தின் முதல் பெண் போர் விமானியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்திய ராணுவத்தின் முதல் பெண் போர் விமானியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அபிலாஷா பாரக். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மே 21. பொருணை அகழ்வாராய்ச்சி மற்றும் தமிழக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க ஓவிய கண்காட்சி எந்த மாவட்டத்தில் முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது? பொருணை அகழ்வாராய்ச்சி மற்றும் தமிழக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க ஓவிய கண்காட்சி எந்த மாவட்டத்தில் முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது? கோயம்புத்தூர். சமீபத்தில் கீழ்கண்ட எந்த யூனியன் பிரதேசம் புதிய ஸ்டார்ட் அப் கொள்கையை உருவாக்கியுள்ளது? சமீபத்தில் கீழ்கண்ட எந்த யூனியன் பிரதேசம் புதிய ஸ்டார்ட் அப் கொள்கையை உருவாக்கியுள்ளது? டில்லி. காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்று வருகிறது? காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்று வருகிறது? பிரேசில். கொரோனாவால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் எவ்வளவு ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார்?
கரோனாவால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் எவ்வளவு ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். 4000 ரூபாய். எரிசக்தி துறையில் நிலக்கரி பயன்பாட்டை எந்த ஆண்டுக்குள் முடிவுக்கு கொண்டுவர G7 நாடுகள் முடிவெடுத்துள்ளன? எரிசக்தி துறையில் நிலக்கரி பயன்பாட்டை எந்த ஆண்டிற்குள் முடிவுக்கு கொண்டுவர G7 நாடுகள் முடிவெடுத்துள்ளன? 2035. வலிமையான விமானப்படை கொண்ட நாடுகளில் இந்தியாவின் இடம் என்ன? வலிமையான விமானப்படை கொண்டுள்ள நாடுகளில் இந்தியாவின் இடம் என்ன? 3வது இடம். ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில் மகளிருக்கான 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்ற நாடு எது? ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில் மகளிருக்கான 25 மீட்டர் பிஸ்டல் அணிகள் பிரிவில் தங்கம் வென்ற நாடு எது? இந்தியா. எந்த சாலைக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் பெயர் சூட்டப்பட உள்ளது? எந்த சாலைக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் பெயர் சூட்டப்பட உள்ளது? கிழக்கு கடற்கரை சாலை. மனித முகம் போன்ற அமைப்பு கொண்ட சுடுமண் சிற்பம் எந்த இடத்தில் நடைபெற்ற அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? மனித முகம் போன்ற அமைப்பு கொண்ட சுடுமண் சிற்பம் எந்த இடத்தில் நடைபெற்ற அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? கீழடி. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய அணியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய அணியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி வீதத்தை 4.4% உயர்த்தியுள்ள வங்கி எது? குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி வீதத்தை 4.4% உயர்த்தியுள்ள வங்கி எது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. வேதாரண்யம் பகுதியில் யாருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட உள்ளது? வேதாரண்யம் பகுதியில் யாருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட உள்ளது? ஔவையார். காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவை சார்ந்த வெண்கல பதக்கம் வென்றவர் யார்? காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவை சார்ந்த வெண்கல பதக்கம் வென்றவர் யார்? வேதிகா சர்மா. எவரெஸ்ட் சிகரத்தை அதிக முறை அடைந்த முதல் நபர் யார்? எவரெஸ்ட் சிகரத்தை அதிக முறை அடைந்த முதல் நபர் யார்? காமி ரெட்டா செர்பா. இந்திய ஹாக்கி அணியில் இடம்பெற்ற தமிழக வீரர் யார்? இந்தியா ஹாக்கி அணியில் இடம்பெற்ற தமிழக வீரர் யார்? மாரீஸ்வரன் மற்றும் கார்த்திக். நேட்டோ அமைப்பில் புதிதாக இணைய விருப்பம் தெரிவித்துள்ள நாடு எது? நேட்டோ அமைப்பில் புதிதாக இணைய விருப்பம் தெரிவித்துள்ள நாடு எது? பின்லாந்து. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இந்தியா. தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அருண். தமிழகத்தில் ஆண்டுக்கு எத்தனை முறை கிராம சபை கூட்டம் நடத்தப்பட உள்ளது? தமிழகத்தில் ஆண்டுக்கு எத்தனை முறை கிராம சபை கூட்டம் நடத்தப்பட உள்ளது? 6. தேசிய உழைப்பாளர் தினம் எது? தேசிய உழைப்பாளர் தினம் மே 1. இந்தியாவின் முதல் பல்லுயிர் பெருக்க மரபணு வங்கி தொடங்கப்பட உள்ள மாநிலம் எது? இந்தியாவின் முதல் பல்லுயிர் பெருக்க மரபணு வங்கி தொடங்கப்பட உள்ள மாநிலம் எது? மகாராஷ்டிரா. இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை அதிகம் உள்ள மாநிலம் எது? இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை அதிகம் உள்ள மாநிலம் எது? ஹரியானா. 75வது சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் வென்ற மாநிலம் எது? 75வது சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் வென்ற மாநிலம் எது? கேரளா.
இந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு நடைபெற்ற மாநிலம் எது? இந்திய காவல்துறை அறிவியல் மாநாடு நடைபெற்ற மாநிலம் எது? மத்திய பிரதேசம். அமெரிக்காவின் மத்திய வங்கியின் இயக்குனர் குழு உறுப்பினராக இடம் பிடித்த இந்திய அமெரிக்கர் யார்? அமெரிக்காவின் மத்திய வங்கியின் இயக்குனர் குழு உறுப்பினராக இடம் பிடித்த இந்திய அமெரிக்கர் யார்? அரவிந்த் கிருஷ்ணா. முக்கிய மந்திரி மித்தான் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது? முக்கிய மந்திரி மித்தான் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? சத்தீஸ்கர். 100 பில்லியன் ஆண்டு வருமானம் ஈட்டிய இந்திய நிறுவனம் எது? 100 பில்லியன் ஆண்டு வருமானம் ஈட்டிய இந்திய நிறுவனம் எது? ரிலையன்ஸ். உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சுதான்சி துலியா மற்றும் சம்சேத் பி வர்திவாலா. இ அதிகம் என்ற பெயரில் மாணவர்களுக்கு 3 லட்சம் மாத்திரைகளை வழங்கியுள்ள மாநிலம் எது? இ அதிகம் என்ற பெயரில் மாணவர்களுக்கு 3 லட்சம் மாத்திரைகளை வழங்கியுள்ள மாநிலம் எது? ஹரியானா. நீரஜ் சோப்ரா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? நீரஜ் சோப்ரா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஈட்டி எறிதல். ஆபரேஷன் துதி என்பது எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது? ஆபரேஷன் துதி என்பது எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது? ஜம்மு காஷ்மீர். இரண்டாவது முறையாக புலிட்சர் விருது பெற்ற இந்தியர் யார்? இரண்டாவது முறையாக புலிட்சர் விருது பெற்ற இந்தியர் யார்? தானிஷ் சித்தகி. 8000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட 5 சிகரங்களில் ஏறி சாதனை படைத்த இந்தியாவின் முதல் பெண் யார்? 8000 மீட்டர் உயரம் மேல் கொண்ட 5 சிகரங்களில் ஏறி சாதனை படைத்த இந்தியாவின் முதல் பெண் யார்? பிரியங்கா மோகிதே. கோவை மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட இலவச பசும்பால் வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன? கோவை மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட இலவச பசும்பால் வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன? அமுதம். சைப்ரஸ் சர்வதேச தடகள போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? சைப்ரஸ் சர்வதேச தடகள போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஜோதி யாராஜி. உழவர்களுக்கான தமிழ் செயலி எது? உழவர்களுக்கான தமிழ் செயலி எது? பிகாட். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பிராந்திய மொழி வளர்ச்சிக்காக தொடங்கிய இணையதளத்தின் பெயர் என்ன? மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பிராந்திய மொழி வளர்ச்சிக்காக தொடங்கிய இணையதளத்தின் பெயர் என்ன? கலாம். திரிபுரா மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்றவர் யார்? திரிபுரா மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்றவர் யார்? மாணிக் சஹா. எந்த மாநிலத்தில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு இந்திய ராணுவம் இலவச பயிற்சிகளை வழங்க உள்ளது? எந்த மாநிலத்தில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு இந்திய ராணுவம் இலவச பயிற்சிகளை வழங்க உள்ளது? மணிப்பூர். அகில இந்திய தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பு தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டவர் யார்? அகில இந்திய தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பு தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டவர் யார்? சஞ்சீவ் பஜாஜ். கரீம் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? கரீம் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? செசல்ஸ். பீஜப்பூர் சுல்தான் காலத்தை சார்ந்த நாணயங்கள் தமிழகத்தில் எந்த இடத்தில் நடந்த அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டன? பீஜப்பூர் சுல்தான் காலத்தை சார்ந்த நாணயங்கள் தமிழகத்தில் எந்த இடத்தில் நடந்த அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டன?
சிவகங்கை. சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சார்பில் தீவிரவாத எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற இடம் எது? சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சார்பில் தீவிரவாத எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற இடம் எது? டெல்லி. பிரிட்டனின் மத்திய வங்கியான பாங்க் ஆஃப் இங்கிலாந்தின் நிதிக்குழுவில் இடம்பெற்ற இந்திய பெண் யார்? பிரிட்டனின் மத்திய வங்கியான பாங்க் ஆஃப் இங்கிலாந்தின் நிதிக்குழுவில் இடம்பெற்ற இந்திய பெண் யார்? ஸ்வாதி திங்ரா. இந்தியா மற்றும் நேபாளம் இணைந்து உருவாக்கியுள்ள நீர்மின் உற்பத்தி திட்டத்தின் பெயர் என்ன? இந்தியா மற்றும் நேபாளம் இணைந்து உருவாக்கியுள்ள நீர்மின் உற்பத்தி திட்டத்தின் பெயர் என்ன? அருண் 4. எந்த நாட்டில் உள்ள சாலைக்கு அம்பேத்கர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? எந்த நாட்டில் உள்ள சாலைக்கு அம்பேத்கர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஜமைக்கா. நேபாள நாட்டிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? நேபாள நாட்டிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? நவீன் ஸ்ரீவஸ்தவா. 24வது காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் 3 தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார்? 24வது காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் 3 தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார்? ஜெர்லின் அனிகா. காற்று மாசுபாடு காரணமாக அதிக மக்கள் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ள நாடு எது? காற்று மாசுபாடு காரணமாக அதிக மக்கள் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ள நாடு எது? இந்தியா. எந்த மாநிலம் அம்பேத்கர் பெயரை தனது மாவட்டத்திற்கு சூட்டியுள்ளது? எந்த மாநிலம் அம்பேத்கர் பெயரை தனது மாவட்டத்திற்கு சூட்டியுள்ளது? ஆந்திரா. எந்த நாட்டிற்கு சென்ற இந்தியாவின் முதல் ஜனாதிபதி என்ற பெருமையை ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பெற்றுள்ளார்? எந்த நாட்டிற்கு சென்று இந்தியாவின் முதல் ஜனாதிபதி என்ற பெருமையை ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பெற்றுள்ளார்? ஜமைக்கா. சர்வதேச கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழர் யார்? சர்வதேச கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழர் யார்? முகமது ரேலா. ஆசிய தேர்தல் ஆணையங்கள் சங்கத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நாடு எது? ஆசிய தேர்தல் ஆணையங்கள் சங்கத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நாடு எது? இந்தியா. இந்தியாவின் எந்த அமைப்பு சர்வதேச சுகாதார தலைவர்கள் என்ற விருதினை பெற்றுள்ளது? இந்தியாவின் எந்த அமைப்பு சர்வதேச சுகாதார தலைவர்கள் என்ற விருதினை பெற்றுள்ளது? ஆஷா. இந்தியாவில் முதன்முறையாக சர்வதேச பயணிகள் கப்பல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? இந்தியாவில் முதல் முறையாக சர்வதேச பயணிகள் கப்பல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? மும்பை. சர்வதேச பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த நாடு 12 பதக்கங்களை வென்றது? சர்வதேச பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த நாடு 12 பதக்கங்களை வென்றது? இந்தியா. உலகளாவிய பயண வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன? உலகளாவிய பயண வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன? 54. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பழமையான பானை ஓடுகள் எந்த மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டன? 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பழமையான பானை ஓடுகள் எந்த மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டன? விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டன. தில்லியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? தில்லியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? வினய்குமார் சக்சேனா. உலக சுகாதார அமைப்பின் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? உலக சுகாதார அமைப்பின் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? பெட்ரஸ் அதோனம் கேப்ரியேசஸ். உலகின் மிகப்பெரிய எரிசக்தி சேமிப்பு நிலையம் தொடங்கப்பட உள்ள மாநிலம் எது? உலகின் மிகப்பெரிய எரிசக்தி சேமிப்பு நிலையம் தொடங்கப்பட உள்ள மாநிலம் எது? ஆந்திரா. இந்திய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை என்ன?
இந்திய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை என்ன? 13. கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிவப்பு கம்பள வரவேற்பு பெற்ற முதல் இந்திய ராஜஸ்தானி நாட்டுப்புற பாடகர் யார்? கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிவப்பு கம்பள வரவேற்பு பெற்ற முதல் இந்திய ராஜஸ்தானி நாட்டுப்புற பாடகர் யார்? மாமே கான். மாமே கான். அதிக சாலை விபத்துகள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? அதிக சாலை விபத்துகள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. பிரதமர் மோடி அவர்களால் தமிழகத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட திட்ட மதிப்பீடு என்ன? பிரதமர் மோடி அவர்களால் தமிழகத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட திட்ட மதிப்பீடு என்ன? 31,500 கோடி. தேசிய பெண் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாநாடு 2022 எங்கு நடைபெற்றது? தேசிய பெண் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாநாடு 2022 எங்கு நடைபெற்றது? திருவனந்தபுரம். 12வது சர்வதேச தடகள போட்டியில் நீளம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? 12வது சர்வதேச தடகள போட்டியில் நீளம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? முரளி ஸ்ரீ சங்கர். ஒலிம்பிக் மதிப்பு கல்வி திட்டம் தொடங்கப்பட்டுள்ள இந்திய மாநிலம் எது? ஒலிம்பிக் மதிப்பு கல்வி திட்டம் தொடங்கப்பட்டுள்ள இந்திய மாநிலம் எது? ஒடிசா. சிறந்த கல்வி நிறுவனத்திற்கான ஸ்கோச் விருது பெற்ற மாநிலம் எது? சிறந்த கல்வி நிறுவனத்திற்கான ஸ்கோச் விருது பெற்றுள்ள மாநிலம் எது? மேற்கு வங்காளம். இங்கிலாந்தின் முதல் தலித் பெண் மேயராக பதவியேற்ற இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் யார்? இங்கிலாந்தின் முதல் தலித் பெண் மேயராக பதவியேற்ற இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் யார்? முகிந்தர் கே மிதா. மிகப்பெரிய ட்ரோன் திருவிழா நடைபெற்ற இடம் எது? மிகப்பெரிய ட்ரோன் திருவிழா நடைபெற்ற இடம் எது? டெல்லி. 2022 ஆண்டிற்கான பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை மாநாட்டிற்கு தலைமை வகித்த நாடு எது? 2022 ஆண்டிற்கான பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை மாநாட்டிற்கு தலைமை வகித்த நாடு எது? சீனா. கிபி 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த குமிழித்தாம்பு கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் கண்டறியப்பட்டது? கிபி 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த குமிழித்தாம்பு கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் கண்டறியப்பட்டது? மதுரை மாவட்டம். சென்னையில் எந்த ஆய்வு கப்பலின் சேவை தொடங்கி வைக்கப்பட்டது? சென்னையில் எந்த ஆய்வு கப்பலின் சேவை தொடங்கி வைக்கப்பட்டது? INS நிர்தேசாக். எந்த மாநிலம் தனியாக OTT தளத்தினை தொடங்க உள்ளது? எந்த மாநிலம் தனியாக OTT தளத்தினை தொடங்க உள்ளது? கேரளா. ஆசியாவின் மிகப்பெரிய புத்த ஆன்மீக மையம் தொடங்கப்பட்டுள்ள இடம் எது? ஆசியாவின் மிகப்பெரிய புத்த ஆன்மீக மையம் தொடங்கப்பட்டுள்ள இடம் எது? தெலுங்கானா. நிதி ஆயோக்கால் தொடங்கப்பட்ட தளம் எது? நிதி ஆயோக்கால் தொடங்கப்பட்ட தளம் எது? தேசிய தரவு மற்றும் பகுப்பாய்வு தளம். தேசிய இணைய வழி தடயவியல் ஆய்வகம் தொடங்கப்பட்டுள்ள இடம் எது? தேசிய இணையவழி தடயவியல் ஆய்வகம் தொடங்கப்பட்டுள்ள இடம் எது? ஹைதராபாத். லோக் மில்னி என்ற திட்டம் எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது? லோக் மில்னி என்ற திட்டம் எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது? பஞ்சாப். புகையிலை எதிர்ப்பு தினம் எது? புகையிலை எதிர்ப்பு தினம் எது? மே 31. உலகின் முதல் நானோ யூரியா ஆலையை குஜராத்தில் தொடங்கி வைத்தவர் யார்? உலகின் முதல் நானோ யூரியா ஆலையை குஜராத்தில் தொடங்கி வைத்தவர் யார்? நரேந்திர மோடி. உலகின் 2வது பரபரப்பான விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்திரா காந்தி விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது? உலகின் 2வது பரபரப்பான விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்திரா காந்தி விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது? டெல்லி.
ஐசிசி ஏப்ரல் மாதத்திற்கான சிறந்த விருது வென்ற கேசவ் மகாராஜ் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஐசிசி ஏப்ரல் மாதத்திற்கான சிறந்த வீரர் விருது வென்ற கேசவ் மகாராஜ் எந்த நாட்டை சார்ந்தவர்? தென்னாப்பிரிக்கா. சமீபத்தில் காலமான புஜார் நிசானி எந்த நாட்டின் முன்னாள் அதிபர்? சமீபத்தில் காலமான புஜார் நிசானி எந்த நாட்டின் முன்னாள் அதிபர்? அல்பேனியா. 23 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான ஹாக்கி போட்டியில் பங்கேற்க இருக்கும் இந்திய அணியின் கேப்டன் யார்? 23 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான ஹாக்கி போட்டியில் பங்கேற்க இருக்கும் இந்திய அணியின் கேப்டன் யார்? வைஷ்ணவி பால்கே. அமெரிக்க ஜீரண மண்டல மருத்துவ அமைப்பின் சிறப்பு விருது பெற்ற முதல் தமிழர் யார்? அமெரிக்க ஜீரண மண்டல மருத்துவ அமைப்பின் சிறப்பு விருது பெற்ற முதல் தமிழர் யார்? டி.எஸ். சந்திரசேகர். ஆஸ்திரேலிய நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆஸ்திரேலிய நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆண்டனி அல்பனீசி. பால்வெளி மண்டலத்தில் காணப்படும் மாபெரும் கருந்துளையின் பெயர் என்ன? பால்வெளி மண்டலத்தில் காணப்படும் மிக பெரும் கருந்துளையின் பெயர் என்ன? சாஜிட்டேரியஸ் ஏ. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிற்கு யாருடைய தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டது? ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிக்கு யாருடைய தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டது? ரூபிந்தர் பால் சிங். மாதத்திற்கு 201 முதல் 400 யூனிட் மின்சாரத்தை மட்டும் பயன்படுத்தும் எந்த மாநிலத்தினருக்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது? மாதத்திற்கு 201 முதல் 400 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தும் எந்த மாநிலத்திற்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது? டெல்லி. பெண்களுக்கு மாதவிடாய் விடுமுறை அளித்துள்ள முதல் ஐரோப்பிய நாடு எது? பெண்களுக்கு மாதவிடாய் விடுமுறை அளித்துள்ள முதல் ஐரோப்பிய நாடு எது? ஸ்பெயின். ஏர் இந்தியா நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஏர் இந்தியா நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கெம்பல் வில்சன். கெம்பல் வில்சன். பிரேசில் நடைபெறும் காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவை சார்ந்த யார் தங்கப்பதக்கம் வென்றார்? பிரேசில் நடைபெறும் காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவை சார்ந்த யார் தங்கப்பதக்கம் வென்றார்? தீக்ஷா தாக்கர். அசோசெம் தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கவுன்சிலின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அசோசெம் தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அரவிந்தன் செல்வராஜ். சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியை நடத்த உள்ள இந்திய நகரம் எது? சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியை நடத்த உள்ள இந்திய நகரம் எது? சென்னை. ஐபிஎல் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? 15வது ஐபிஎல் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? குஜராத் டைட்டன்ஸ். இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சலில் பாரேக். பெண்களின் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை நாள் எது? பெண்களின் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை நாள் எது? மே 28.